1983 ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் முக்கியஸ்தர்களின் 42ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. நேற்று பிற்பகல் யாழ்ப்பாணத்தில் உள்ள தந்தை செல்வா அரங்கில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வின் ஆரம்பத்தில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டதை தொடர்ந்து நடராசா தங்கவேல், செல்வராசா, ஜோகச்சந்திரன், கணேசானந்தன், ஜெகநாதன், செல்லத்துறை சிவசுப்பிரமணியம் ஆகியோரின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு சுடரேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் சி வேந்தன், சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளர் முருகேச சந்திரகுமார், வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் பாலச்சந்திரன் கஜதீபன், யாழ் மாநகர சபையின் முதல்வர் மதிவதனி விவேகானந்த ராசா, வலிகாமம் கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராஜா நிரோஸ், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஜெகன், குட்டிமணி, தேவன் உள்ளிட்ட 54 வருகிறக்கூடிய எங்களுடைய நிகழ்வுகளினுடைய நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் செல்கிறோம். அந்த அடிப்படையில் இது ஒரு அஞ்சலிகள் இன்னுயிர்களை ஆகுதியாக்கிய வணக்கம் செலுத்துவோம். வருகிறந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஊடகவியலாளரும் சிரேஷ்ட பத்திரிகை ஆசிரியருமான டி தனபாலசிங்கம் ஐயா அவர்களை இந்த இடத்திலே வரவேற்றுக் கொண்டு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஐயா அவர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கக்கூடிய மற்றும் அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இந்த இடத்திலே எங்களுக்கு ஆசி செய்தியை வழங்க வந்திருக்கின்ற எங்களுடைய மத ஈகைச்சுடரை ஏற்றி வைத்த தமிழக விடுதலை இயக்கத்தின் முன்னாள் போராளி, மூத்த போராளி தமிழ் மக்களுடைய எங்களுடைய மாவீரர்களுக்காக ஈகைச்சுடர்கள் ஏற்றி வைக்கப்படும். அதிலே முதலாவது ஈகைச்சுடரை இங்கே பாராளுமன்ற எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட பத்திரிகை ஆசிரியர் தனபாலசிங்கம் ஐயா ஜல்பான பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் சார்பான ஒருவர் அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களான வெள்ளடித்துறை நகரசபை உறுப்பினர் தேச லிங்கமணன் அவர்கள், பெரவட்டி பிரதேச சபை உறுப்பினர் தரஞ்சோதி ஐயா அவர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களான சந்திரகதனை டெலாசா அவர்கள்,
நகரசபை உறுப்பினர் பதிலுடன் அவர்கள், பிரதேச சபையின் முன்னாள் உபதவிசாளரும் இந்நாள் உறுப்பினர் முன்னாள் போராளிகள் சார்பாக ஒருவர், நியூட்டனா ரோசன் எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு ஆசியுரை வழங்குதலுக்காக समस्तोमा ज्योतिर्गम्य மிருத்யோமா அமிர்தங்கமய. எங்களுடைய தேசத்தின் விடிவுக்காகவும் வாழ்வுக்காகவும் மரணித்த அனைத்து தீபங்களையும் இந்த நேரத்திலே சந்தித்தார். அங்கே வாழ்ந்தவர்களை சந்தித்தார். 83ஆம் ஆண்டு கலவரத்தில் எங்கள் வீடெல்லாம் போய் வீடு வாசல்களிலிருந்து அனாதைகள் ஆக்கப்பட்ட தமிழர்களுடைய புலம்பல் என்றும் இருக்கு. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.